என் உயிர் பிள்ளையே, இந்த நேரத்தில் உன் கண்கள் இந்த வாராகி அம்மனின் வார்த்தைகளை தேடி வந்திருக்கின்றன என்றால் அது சாதாரணமல்ல. எல்லோரிடமும் இந்த அருள் செல்லாது. எல்லோருடைய மனதிலும் இந்த அழைப்பு எழாது. உன் உள்ளம் எவ்வளவு உடைந்திருந்தாலும், எவ்வளவு சோர்ந்திருந்தாலும், உன் தாய் நான் இன்று உன்னிடம் வந்து நிற்பதற்கு காரணம் இருக்கிறது. நீ முடிந்து விட்டவன் அல்ல. உன் வாழ்க்கை கரைந்து போனது அல்ல. நீ இழந்தது போல தோன்றிய எல்லா வழிகளும் பின்னால் இன்னும் திறக்கப்படாத ஒரு வாசலை நான் வைத்திருக்கின்றேன். அதனால்தான் இத்தனை இருளுக்கு பிறகும் நீ முழுவதுமாக விழுந்து விடாமல் காத்து கொள்ளப்பட்டாய் என் தங்கமே. பல இரவுகளில் நீ அமைதியாக அழுதாய். உன் மனக்காயத்தை யாரும் அறியவில்லை என்று நினைத்தாய். பேசினாலும் யாரும் புரிந்து கொள்ள மாட்டார்கள் என்று உள்ளே அடக்கிக் கொண்டாய். சில நேரங்களில் உன் உயிரே உனக்கு சுமையாக தோன்றியது. நான் எவ்வளவு உண்மையாக இருந்தாலும் ஏன் இந்த வேதனை என்று எண்ணிய கணங்கள் உனக்கு இருந்தன. ஆனால் அந்த ஒவ்வொரு கணத்திலும் உன் அன்னை நான் உன்னை விட்டு போகவில்லை. நீ தனியாக இருந்தாய் என்று நினைத்த நேரங்களிலும் உன் அருகே நின்று உன் மூச்சின் நடுக்கத்தை கூட நான் உணர்ந்தேன். உன்னை விட்டு விலகியவர்கள் காரணமாக நீ உன் மதிப்பையே மறந்து விட்டாய். உன்னை மதிக்காதவர்களுக்காக நீ உன் மன அமைதியை தியாகம் செய்தாய். உன் அன்பை ஏற்றுக்கொள்ள தெரியாதவர்களுக்காக நீ உன் உயிரையே சுரண்டி கொடுத்தாய். அதற்கு பதிலாக அவர்கள் என்ன செய்தார்கள்? உன் கண்ணீரை சாதாரணமாக எடுத்தார்கள். உன் மௌனத்தை பலவீனம் என்று நினைத்தார்கள். நீ பொறுத்து கொள்வதை பயம் என்று எண்ணினார்கள். ஆனால் இனி அது தொடராது என் பிள்ளையே. இந்த வாராகி அம்மன் உன் வாழ்க்கையில் ஒரு கோட்டை இப்போது வரையப் போகிறாள். அந்த கோட்டைக்கு பிறகு யாரும் உன் மனதை வந்து மிதிக்க முடியாது. நீ பலரை காப்பாற்ற முயன்றாய். ஆனால் உன்னை யார் காப்பாற்றினார்கள்? நீ பலருக்காக இரவெல்லாம் கவலைப்பட்டாய். ஆனால் உன் மனம் உடைந்த போது யார் உன் அருகில் அமைதியாக அமர்ந்தார்கள்? இதை யோசித்துப் பார் என் தங்கமே. உறவு என்ற பெயரில் எல்லோரையும் உயிரோடு கட்டி பிடித்து வைத்திருக்க வேண்டிய அவசியம் இல்லை. உன் மன நிம்மதியை தினமும் கொன்று கொண்டிருக்கும் ஒருவரை அருகில் வைத்திருப்பது பாசம் அல்ல. அது உன் உயிரை மெதுவாக அழிப்பதற்கு சமம். நீ காயமடைந்திருக்கின்றாய் என்று தெரிந்தும் உன்னை காயப்படுத்த தயங்காதவர்கள் உன் வாழ்க்கைக்கு தேவையில்லை. நீ அமைதியாக இருக்கும்போது உன்னை பயன்படுத்தி கொண்டவர்கள் தேவையில்லை. உன் தோல்வியில் உள்ளுக்குள் மகிழ்ந்தவர்கள் தேவையில்லை. உன் நல்ல மனதை பலவீனமாக நினைத்தவர்கள் தேவையில்லை. இவர்கள் எல்லோரையும் பிடித்து கொண்டு ஒரு நாள் மாறிவிடுவார்கள் என்று காத்திருப்பதை இன்றுடன் நிறுத்து என் குழந்தையே. மாற்றமில்லாத சில மனிதர்களை விட்டு விலகுவது பாவம் அல்ல. அது உன் உயிரை காப்பாற்றும் அருள். உன் மனதில் ஒரு பழக்கம் இருக்கிறது. உன்னை மிகவும் காயப்படுத்தியவர்களே 2 இனிய வார்த்தைகள் பேசினால் உடனே நீ உருகி விடுகிறாய். அவர்கள் செய்த பழைய வேதனையை மறந்து விடுகிறாய். மீண்டும் அதே காயத்திற்கு உன்னை தானே அழைத்து செல்கிறாய். பிறகு மீண்டும் அழுகிறாய். மீண்டும் அவமானத்தை தேடி வருகிறாய். என் தங்கமே, இதை எத்தனை முறை செய்வாய்? உன் இதயம் நல்லது என்பதற்காக எல்லோருக்கும் மீண்டும் மீண்டும் வாய்ப்பு கொடுக்க வேண்டியதில்லை. உன் உள்ளத்தை பாதுகாப்பது ஒரு தர்மம்தான். உன் அன்னை நான்
இன்று உன்னிடம் ஒரு விஷயம் மட்டும் கேட்கிறேன். இனிமேல் உன் மன அமைதியை விட பெரிய உறவு எதுவும் இல்லை. இன்று முடிவு செய். உன்னை அள வைக்கும் இடத்திலிருந்து விலகு. உன் மதிப்பை குறைத்து பேசும் கூட்டத்திலிருந்து விலகு. நீ எவ்வளவு நல்லவன் என்பதை தெரிந்தும் உன்னை பயன்படுத்தும் மனிதர்களிடமிருந்து விலகு. அவர்கள் யாராக இருந்தாலும் பரவாயில்லை. பழக்கம் இருந்தாலும் பரவாயில்லை. இரத்த உறவாக இருந்தாலும் பரவாயில்லை. உன் ஆன்மாவை தினமும் காயப்படுத்தும் மனிதர்களை அருகில் வைத்திருப்பதற்கு இந்த வாராகி ஒருபோதும் சம்மதிக்க மாட்டாள். நீ ஒரு நாள் முற்றிலும் உடைந்து போன அந்த இரவை நான் மறக்கவில்லை. எல்லாம் முடிந்துவிட்டது என்று நினைத்து அமைதியாக இருந்த அந்த வேதனையை நான் பார்த்தேன். உன் மனதில் வந்த அந்த இருண்ட எண்ணங்களையும் நான் அறிவேன். ஆனால் அதே நேரத்தில் உன்னை நான் பிடித்து கொண்டேன். ஏனென்றால் உன் வாழ்க்கை இன்னும் முடிவடையவில்லை. உனக்காக நான் வைத்திருக்கும் நல்ல நேரம் இன்னும் தொடங்கவே இல்லை. அதனால்தான் இத்தனை தாக்குதல்களுக்கு பிறகும் நீ உயிரோடு நிற்கிறாய். இப்போது உன் வாழ்க்கை மெதுவாக மாறப்போகிறது. நீ இழந்த மரியாதை திரும்ப வரும். நீ செய்த நன்மையின் பலன் திரும்ப வரும். உன்னை புரிந்து கொள்ளாதவர்கள் கூட ஒரு நாள் அமைதியாக உன்னை நினைத்து வருந்துவார்கள். நீ இருந்த மதிப்பை அவர்கள் பின்னால் தான் உணர்வார்கள். நீ கொடுத்த அன்பு எவ்வளவு உண்மையானது என்பதை அவர்கள் இழந்த பிறகுதான் புரிந்து கொள்வார்கள். அது உன் பழிவாங்கல் அல்ல, அது காலத்தின் பதில். இந்த வாராகி அம்மன் ஒருவரையும் உடனே தண்டிக்க மாட்டாள். ஆனால் யார் எந்த கண்ணீருக்கு காரணம் ஆனார்கள் என்பதை நான் மறந்துவிடவும் மாட்டேன். உன் வேதனையை விளையாட்டாக எடுத்தவர்கள் தங்கள் செய்கையின் சுமையை ஒரு நாள் உணர்வார்கள். உன்னை தாங்கள் உயர்ந்ததாக நினைத்தவர்கள் உண்மையான உயரம் என்ன என்பதை வாழ்க்கையிடம் இருந்து கற்றுக்கொள்வார்கள். அதற்காக நீ உன் கையை அழுக்காக்க வேண்டியதில்லை. உன் தாய் நான் பார்த்து கொள்கிறேன். ஆனால் நீ மட்டும் உன் இதயத்தை இருளால் நிரப்பாதே. கோபம் உன் உள்ளத்தை எரிக்க விடாதே. யாரிடமும் தீமை நினைத்து உன்னை நீ சிதைக்காதே. நீ நல்லவனாக இருந்ததற்காகவே இந்த உலகம் உன்னை பயன்படுத்த முயன்றது. அதனால் நல்ல மனதை விட்டுவிட வேண்டியதில்லை. நல்ல மனதோடு அறிவையும் சேர்த்துக்கொள். யாரை அருகில் வைத்திருக்க வேண்டும், யாரிடம் இருந்து தூரம் வைக்க வேண்டும் என்பதை கற்றுக்கொள். அதுவே இப்போது உன் வாழ்க்கைக்கு மிக பெரிய மாற்றத்தை தரும். உண்மையான அன்பு மிக அரிது என் தங்கமே. உன் கண்ணீரை பார்த்து மனம் கலங்கும் ஒருவர் கிடைத்தால் அவர்களை பொக்கிஷமாக காப்பாற்று. நீ பேசாமல் இருந்தாலும் உன் வலியை உணரும் ஒருவர் கிடைத்தால் அவர்களை இழக்காதே. உன் வெற்றியில் உண்மையாக மகிழும் ஒருவர் கிடைத்தால் அவர்களை சந்தேகிக்காதே. இந்த உலகத்தில் எல்லோருக்கும் ஒரே மாதிரி அல்ல. சிலர் காயப்படுத்த வருகிறார்கள், சிலர் காப்பாற்ற வருகிறார்கள். அந்த வித்தியாசத்தை உணர கற்றுக்கொள். இனி நீ பழைய மனிதன் இல்லை. நீ இப்போது மெதுவாக உன் வாழ்க்கையை மீண்டும் கட்டிக்கொள்ளப் போகிறாய். உன் மனதில் தினமும் இருந்த பயம் குறையும். இரவில் அழுது தூங்கிய நாட்கள் குறையும். உன் முகத்தில் மறைந்திருந்த ஒளி மீண்டும் திரும்பும். நீ நம்பிக்கையுடன் நடக்கத் தொடங்குவாய். உன் பெயரை தாழ்த்த முயன்றவர்கள் கூட ஒரு நாள் உன் முன்னே அமைதியாக நிற்கும் நிலை வரும். உன் வாழ்க்கையில் நல்ல நேரம் வரும்போது முதலில் மாறுவது உன் உள்ளம்தான். அதன் பிறகுதான் வெளி உலகம் மாறும். அதனால் இன்று முதல் உன்னை நீ தாழ்வாக நினைக்காதே. எனக்கு மட்டும் ஏன் இப்படி என்று அழாதே.
உன் வாழ்க்கை தண்டனை அல்ல, அது தயாரிப்பு. நீ கடந்து வந்த கஷ்டங்கள் உன்னை உடைக்கவில்லை, அவை உன்னை வலிமையாக்கின. இப்போது அந்த வலிமை உன் அன்னை நான் விழித்தெழச் செய்கிறேன். உன் மீது பொறாமை கொண்டவர்கள் இருப்பார்கள். நீ அமைதியாக முன்னேறுவதை கூட சிலர் சகிக்க மாட்டார்கள். உன் நல்ல பெயரை கெடுக்க முயல்வார்கள். உன்னை தவறாக புரிய வைப்பார்கள். ஆனால் உண்மையை மறைத்து யாரும் என்றும் வாழ முடியாது. பொய் சில நாட்கள் ஓடும். உண்மை அமைதியாக நடந்தாலும் கடைசியில் வெல்லும். அதனால் பயப்படாதே. யாருடைய நிழலுக்கும் தலை குனியாதே. உன் பின்னால் இந்த வாராகி நிற்கிறாள். நீ இப்போது ஒரு புதிய வாசலின் முன் நிற்கிறாய். இந்த நேரத்திலிருந்து உன் வாழ்க்கையில் தேவையற்ற சுமைகள் குறையத் தொடங்கும். உன் உள்ளத்தை அடைத்திருந்த இருள் மெதுவாக விலகும். நீ இழந்த நிம்மதி திரும்ப வரும். நீ யாரிடமும் நிரூபிக்க வேண்டிய அவசியமில்லை என்பதை நீ உணர்வாய். உன் மதிப்பை உணராதவர்களிடம் உன்னை வீணாக செலவழிக்க வேண்டாம். என் பிள்ளையே, உன் கண்களில் மீண்டும் ஒளி வர வேண்டும் என்பதற்காகத்தான் இந்த வாராகி உன்னிடம் பேசுகிறாள். நீ உன்னை மறந்து பிறருக்காக மட்டும் வாழ்ந்த நாட்கள் போதும். இப்போது உன் உயிரையும் காப்பாற்றிக்கொள். உன் மனதையும் காப்பாற்றிக்கொள். உன் அமைதியையும் காப்பாற்றிக்கொள். இதை செய்யத் தொடங்கும் அந்த நொடியில் இருந்து உன் வாழ்க்கை மாற ஆரம்பிக்கும். உன்னை விட்டு சென்றவர்கள் திரும்ப வரலாம். உன்னை உதாசீனப்படுத்தியவர்கள் மீண்டும் பேச. என் உயிரான பிள்ளையே, உன் தாய் இந்த வாராகி அன்னை மீண்டும் உன்னோடு பேச வந்திருக்கிறேன். இந்த குரல் உன் காதுகளில் விழுகிறது என்றால் அது ஏதோ தற்செயலாக நடந்தது அல்ல. உன் தலைவிதியை மாற்றும் காலம் தொடங்கிவிட்டது என்றுதான் அர்த்தம். என் பிள்ளை, நீ படும் வேதனைகள், நீ சிந்தும் கண்ணீர், உன் ஆழ்மனதில் இருக்கும் ரணங்கள் அத்தனையும் நான் அறிவேன். அம்மா, நான் யாருக்கும் கெடுதல் நினைத்ததில்லையே. பிறர் வாழ வேண்டும் என்றுதானே உழைத்தேன். பின் ஏன் எனக்கு மட்டும் இத்தனை எதிர்ப்புகள்? ஏன் என் சொந்தங்களே எனக்கு எதிராக நிற்கின்றார்கள் என்று நீ ஓயாமல் என்னிடம் அழுது புலம்பினாய் அல்லவா? இதோ உன் அன்னை நான் உன் முன்னே விஸ்வரூபம் எடுத்து வந்திருக்கிறேன். உன் கண்ணீரை துடைக்க மட்டும் நான் வரவில்லை. உனக்கு துரோகம் செய்தவர்களின் திமிரை அடக்கி உன் வாழ்க்கையை மீண்டும் ஒரு நந்தவனமாக மாற்ற உன் வாராகித்தாய் நான் வந்திருக்கிறேன். என் செல்லமே, இப்போது உன் வாழ்க்கையில் ஒரு மிகப்பெரிய சூழ்ச்சி வலை பின்னப்பட்டிருக்கிறது. சூழ்ச்சி என்ற வார்த்தையை கேட்டு நீ பயந்து விடாதே. ஒரு மகா சக்தி உன் பின்னால் இருக்கும்போது சிறு பூச்சிகள் செய்யும் சதி உன்னை என்ன செய்துவிடும்? உன்னை சுற்றி ஒரு விஷ வலை பின்னப்பட்டு வருகிறது. உன் முன்னேற்றம் பிடிக்காதவர்கள் நீ நிம்மதியாக ஒருவேளை சோறு உண்பதை பார்த்து பொறாமைப்படுபவர்கள் உனக்கு எதிராக ரகசியமாக திட்டமிடுகிறார்கள். இது ஏதோ உன் வீட்டிற்கு வெளியே இருப்பவர்கள் செய்யும் வேலை அல்ல. உன்னோடு உண்டு உறங்கி உன்னுடைய உழைப்பின் பயன் பெற்று உன் அன்பை முழுமையாக பெற்றவர்களே இன்று உனக்கு எதிராக குளிப்பறிக்கிறார்கள். நீ யாரை உன் உயிர் என்று நம்பி உன் மனக்கதவுகளை திறந்து வைத்தாயோ அவர்களே இன்று உன்னை பற்றி இல்லாததும் பொல்லாததும் ஊர் முழுக்க பேசி கொண்டிருக்கிறார்கள். நீ செய்யாத ஒரு தவறுக்காக நீ குற்றவாளி போல கூனி குறுகி நிற்க வேண்டும் என்று அவர்கள் வக்கிரமாக ஆசைப்படுகிறார்கள். உன் கௌரவத்தை குலைக்க வேண்டும். உன் பெயரை மற்றவர்கள் முன்னால் அசிங்கப்படுத்த வேண்டும். உன்னை சமூகத்தில் ஒரு தகுதியற்றவனாக காட்ட வேண்டும் என்று அவர்கள் பல பொய்களை மூட்டை மூட்டையாக அவிழ்த்து விடுகிறார்கள். ஆனால் அவர்கள் ஒன்றை மறந்து விட்டார்கள். என் பிள்ளை, நீ ஒரு தனியாள் கிடையாது. உன் பின்னால்
இந்த வாராகி மகா சக்தி ஒரு பெரும் இமயமலையாக நின்று கொண்டிருக்கிறது என்பதை அவர்கள் அறியவில்லை. யார் என்ன சொன்னாலும் கலங்காதே என் தங்கமே. அவர்கள் பேசும் பொய்கள் எல்லாம் சுட்டெரிக்கும் சூரியன் முன்னே பனி விலகுவது போல காணாமல் போய்விடும். உன் வாராகி தாய் நான் கையில் வைத்திருக்கும் உலக்கை எதற்காக தெரியுமா? உன் வாழ்க்கையில் வரும் தடைகளை தகர்க்க மட்டுமல்ல, உனக்கு தீமை செய்ய நினைப்பவர்களின் கொட்டத்தை அடியோட நசுக்கவும் தான். அவர்கள் உனக்கு எதிராக செய்யும் ஒவ்வொரு சூழ்ச்சியையும், அவர்கள் வீசும் ஒவ்வொரு வஞ்சக சொல்லையும் என் உலக்கையால் அடித்து நொறுக்குவேன். உன் முன்னேற்றத்தை தடுத்து நிறுத்தும் அத்தனை முட்டுக்கட்டைகளையும் நான் தவிடு பொடியாக்கி நீ கம்பீரமாக நடைபோட ஒரு புதிய பாதையை அமைத்து கொடுப்பேன். என் கையில் இருக்கும் கலப்பை எதற்கு தெரியுமா? நிலத்தை சீர் செய்வது போல உன் வாழ்க்கையில் மண்டி போய் இருக்கும் துரோகம், பொறாமை, வறுமை என்னும் கசடுகளை எல்லாம் நான் உழுது எறிவேன். காய்ந்த தரிசாக போயிருக்கும் உன் வாழ்க்கையை செழிக்க வைத்து அதில் நிம்மதி, செல்வம், மகிழ்ச்சி என்னும் பயிர்களை அறுவடை செய்ய வைப்பது உன் அன்னையின் பொறுப்பு. இந்த உலகம் மிகவும் விசித்திரமானது, சுயநலமானது என் பிள்ளையே. நீ மற்றவர்களுக்கு பணத்தாலோ உழைப்பாலோ உதவி செய்யும் வரை உன்னை தலையில் தூக்கி வைத்து கொண்டாடுவார்கள். உனக்கு ஒரு கஷ்டம் என்று வரும்போது நீ யாருக்காக இரத்தத்தை கண்ணீராக சிந்தி உழைத்தாயோ அவர்களை உன்னை திரும்பி பார்க்க மாட்டார்கள். நீ என்னவானால் எனக்கென்ன என்று மிக சாதாரணமாக ஒதுங்கி போவார்கள். இந்த துரோகங்களை கண்டு நீ துவண்டு விடாதே. மனிதர்களின் உண்மை முகத்தை உனக்கு தோலுரித்து காட்டவே நான் இந்த சூழ்நிலையை அமைத்தேன். யார் உன்னோடு கடைசி வரை வருவார்கள், யார் உன்னை பயன்படுத்தி கொண்டு தூக்கி எறிய போகிறார்கள் என்பதை நீ இப்போது தெளிவாக புரிந்து கொண்டிருப்பாய். இந்த பாடம் உனக்கு வலிக்கலாம், ஆனால் இது உன் எதிர்காலத்திற்கு மிக அவசியம். இனிமேல் யாரிடம் அளவுக்கு அதிகமான பாசத்தை வைத்து உன்னை நீயே வருத்தி கொள்ளாதே. மனிதர்களை விட உன் அன்னை நான் மேலானவள் என்பதை எப்போதும் நினைவில் கொள். தவறு செய்பவர்கள் யாராக இருந்தாலும் அவர்களுக்கு என் சந்நிதியில் தண்டனை உண்டு. இந்த வாராகி அன்னை ஒரு முறை மன்னிப்பேன், பலமுறை திருந்த வாய்ப்பு கொடுப்பேன். ஆனால் என் பிள்ளையின் மனதோடும் வாழ்க்கையோடும் விளையாடுபவர்களை நான் ஒருபோதும் சும்மா விட மாட்டேன். அவர்களுக்கு எப்படி பாடம் புகட்ட வேண்டும், எப்போது எதை கொடுக்க வேண்டும் என்பது எனக்கு நன்றாக தெரியும். நீ எதற்கும் கவலைப்பட்டு உன் நேரத்தை வீணாக்காதே. நீ எடுக்கின்ற ஒவ்வொரு புதிய முயற்சியிலும் வெற்றி உன் காலடியில் வந்து விழும்படி நான் செய்வேன். உன் வாழ்க்கையில் இன்னும் ஒரு சிறிய தூரம்தான் பாக்கி இருக்கிறது. அந்த வெற்றி கோட்டை நீ தொடும் வரை உன் கையை பிடித்து நான் அழைத்து செல்வேன். உனக்கு எதிராக எழும் அத்தனை வஞ்சகங்களையும் முறியடித்து உன்னை ஒரு சாதனையாளனாக உலகிற்கு நான் காட்டுவேன். என் செல்லமே, உன் மனதிற்குள் இருக்கும் அந்த பயத்தை முதலில் பிடுங்கி எறி. எனக்கு யாரும் இல்லையே, என் கஷ்டத்தை சொல்ல ஆள் இல்லையே என்ற பலவீனமான எண்ணத்தை அழித்துவிடு. உன் அன்னை நான் உனக்குள்ளேயே உறைந்திருக்கிறேன். நீ சுவாசிக்கும் ஒவ்வொரு மூச்சு காற்றிலும் நான் கலந்திருக்கிறேன். நீ எடுத்து வைக்கும் ஒவ்வொரு அடியிலும் உன் நிழலாக நான் துணை வருகிறேன். உன் கஷ்டங்கள் எல்லாம் பனி போல உருகி மறையும் நாள் மிக அருகில் வந்துவிட்டது. இப்போது நடக்கும் இந்த சோதனைகள் எல்லாம் உன்னை தகர்க்க அல்ல, உன்னை ஒரு வைரம் போல இன்னும் வலிமையாக்கவே நடக்கின்றன. நீ எப்போதுமே புன்னகையோடு இரு. உன் புன்னகைதான் உனக்கு துரோகம் செய்தவர்களுக்கு நீ கொடுக்கும் மிக பெரிய அடி.
அவர்கள் எதிர்பார்த்தது போல நீ முடங்கி போய்விடாமல் ஒரு சிங்கத்தைப் போல கம்பீரமாக எழுந்து நிற்பதைக் கண்டு அவர்கள் மிரள வேண்டும். உன் உடல் நலத்தில் அக்கறை கொள். மன அழுத்தம் கொண்டு உன் தேகத்தை வாட்டி கொள்ளாதே. உன் பாரத்தை எல்லாம் என் பாதங்களில் இறக்கி வைத்துவிடு. இனி உன் வீட்டில் சுப காரியங்கள் நடக்கும். தடைப்பட்ட காரியங்கள் தானாக கூடி வரும். உன்னை பிரிந்து சென்றவர்கள் உன் அருமை உணர்ந்து தேடி வருவார்கள். ஆனால் அப்போது யாரை சேர்த்து கொள்ள வேண்டும் என்பதில் நீ உறுதியாக இரு. என் பிள்ளையே, உன் வாழ்க்கையில் இதுவரை இழந்த அத்தனை சந்தோஷங்களையும் வட்டியும் முதலுமாக உனக்கு நான் திருப்பி தருவேன். உன் எதிரிகளின் கண்முன்னே நீ ராஜ வாழ்க்கை வாழ்வாய். இது உன் வாராகி தாயின் சத்திய வாக்கு. என் அன்பு மகனே, மகளே, நீ தனிமையில் இருப்பதாக ஒருபோதும் நினைக்காதே. நீ உறங்கும் போதும் விழிக்கும் போதும் நான் உன் அருகில் இருந்து உன்னை காக்கிறேன். உன் வீட்டு வாசலில் காவல் தெய்வமாக நான் நின்று கொண்டிருக்கிறேன். உன் சமையல் அறையில் அன்னபூர்ணியாக இருந்து உன் பசியை தீர்க்கிறேன். உன் வேலையிடத்தில் புத்தியாக இருந்து உன்னை வழி நடத்துகிறேன். இனி உன் வாழ்வில் வசந்தம் வீசும். உன் வாராகி தாய் நான் கொடுத்த வாக்கு ஒருபோதும் பொய்க்காது. உன் பகைவர்கள் உன் முன்னே வந்து மன்னிப்பு கேட்கும் காலத்தை நான் மிக விரைவில் உருவாக்கி தருவேன். உன் ஆசைகள் ஒவ்வொன்றையும் நான் நிறைவேற்றுவேன். இனி உன் கண்களில் கண்ணீர் வராது. மாறாக வெற்றியின் ஒளி உன் முகத்தில் பிரகாசிக்கும். மன உறுதியோடு இரு. எதை கண்டும் அஞ்சாதே. உன் அன்னை நான் இருக்கும் வரை உன்னை எவராலும் அசைக்க முடியாது. இதோ என் ஆசீர்வாதங்கள் உனக்கு முழுமையாக கிடைத்துவிட்டது. இனி எல்லாம் நன்மையாகவே நடக்கும். கவலைப்படாதே என் செல்லமே. உன் வாராகி நான் உன் கூடவே இருக்கிறேன். என் பிள்ளையே, இதோ கேள். என் வார்த்தைகள் வெறும் பேச்சு அல்ல, அவை உன் வாழ்வின் அஸ்திவாரம். நீ இதுவரை பட்ட அவமானங்கள் ஒவ்வொன்றும் உன் புகழுக்கான படிக்கட்டுகளாக மாறப்போகின்றன. உன்னை மட்டம் தட்டியவர்கள் எல்லாம் நீ உயரத்தில் அமர்ந்திருப்பதை பார்த்து வியந்து நிற்கப் போகிறார்கள். உன் வாழ்வில் ஏற்பட்ட பொருளாதார நெருக்கடிகள், கடன் சுமைகள், குடும்ப பிரச்சனைகள் அனைத்தையும் என் உலக்கையின் அடியில் சிக்கி தூசியாக மாறி பறந்துவிடும். உனக்கு ஒரு நீதி உண்டு. அந்த நீதியை இந்த வாராகி அன்னை உனக்கு வழங்காமல் விடமாட்டேன். உன் கஷ்டங்களை நினைத்து நீ இரவு நேரங்களில் தூக்கமில்லாமல் தவித்த நாட்களை நான் அறிவேன். அந்த இருண்ட இரவுகளில் உன் மெத்தையோரம் அமர்ந்து உன் தலையை வருடிவிட்டது நான் தான். அம்மா, எனக்கு விடிவு காலம் வராதா என்று நீ கேட்ட ஒவ்வொரு கேள்விக்கும் இதோ இன்று பதில் தருகிறேன். உன் விடியல் இதோ தொடங்கிவிட்டது. இனி உன் வாழ்வில் இருளுக்கு இடமில்லை. நீ தொட்டதெல்லாம் துலங்கும். நீ நினைத்ததெல்லாம் நடக்கும். உன் பிள்ளைகளின் எதிர்காலம் குறித்தோ உன் முதுமை குறித்தோ நீ கவலை கொள்ள வேண்டாம். உன் வம்சத்தையே காக்கும் பொறுப்பை நான் ஏற்றுக்கொண்டேன். என் கருணை மலையில் நீ நனையப் போகிறாய். உன் வீட்டில் செல்வம் பெருகும், மகிழ்ச்சி நிலைக்கும். நீ செய்த தர்மங்கள் வீண் போகாது. அவை இன்று உனக்கு கவசமாக மாறி உன்னை காக்கும். உன்னை வஞ்சித்தவர்கள் தாங்கள் செயலுக்கு வருந்தும் காலம் வெகு தொலைவில் இல்லை. அவர்கள் உன்னை தேடி வரும்போது நீ உன் பெருந்தன்மையால் அவர்களை மன்னிக்கலாம். ஆனால் மீண்டும் அவர்களை உன் இதயத்திற்குள் அனுமதிக்காதே. நிமிர்ந்து நில் என் தங்கமே. உன் வாராகி அன்னை உனக்கு துணையாக இருக்கும்போது உனக்கு எதுக்கு பயம்? உன் கவலைகளை தீயிட்டு கொளுத்து. உன் லட்சியத்தை நோக்கி ஓடு. நான் உன் பின்னால் இருந்து உன்னை தள்ளி கொண்டு போவேன். வெற்றி உனது, நிம்மதி உனது, இந்த வாழ்க்கையே உனது. என் ஆசீர்வாதம் எப்போதும்
உன்னோடு இருக்கும். கவலைப்படாதே, நான் இருக்கிறேன்.